வியூவர்ஸ், இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுமே இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நீட் ப்ரொடெஸ்ட். பட் இந்த வீடியோவில் நம்ம நீட் ப்ரொடெஸ்ட் பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன்னா என்ன, ஸோ நீட் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க, யார் அதை இம்போஸ் பண்ணாங்க, ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் நீட் மெடிக்கல் காலேஜோட அட்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கம்பேரிசன். ஸோ அதே மாதிரியே வந்து இந்த நீட்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில எஜுகேஷனல் மாஃபியாஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவில் கடந்த ஒரு சில டிகேட்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அவங்க காலேஜ் போகும்போது ஒன்று ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேரண்ட்ஸோட மெயின் இதே. ஸோ பேரண்ட்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லி வரும்போது எதை ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா டாக்டர் கோர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த டாக்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 30 years பேக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டருக்கு படித்தாலே வந்து அது ஒரு பெருமை. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்களுடைய கம்யூனிட்டியில் அவங்களுடைய சோஷியலில் வந்து சர்க்கிளில் பார்க்கும்போது இந்த டாக்டருக்கு படித்த பையனோ பொண்ணோ அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ஹையாக இருக்க மாதிரி அப்போ இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டும் கிடச்சிது. அந்த டைம் வந்து பார்க்கும்போது இந்த இன்ஜினியரிங் வந்து அப்போ அதிகமாக இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் இல்லாத போது இந்த டாக்டருக்கு படிக்கும்போது அவங்களுடைய சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு, ஏர்னிங்ஸ் வந்து ஹையாக இருந்தது. ஸோ ஒரு சில டிக்கெட்ஸ்க்கு முன்னாடி இந்த டாக்டர் வந்து படித்தோம்னா அது நமக்கு ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது இன்னை வரைக்குமே இருக்குது. அதே மாதிரி ஒரு சில டாக்டர் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கிளினிக்ஸ் வந்து வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய பசங்க இந்த கிளினிக்கை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜென்ரேஷன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஸ்டூடெண்ட்டு மேலே வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு உண்மையான விஷயமும் கூட. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2015க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா செப்பரேட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது 2015க்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகாவில் அவங்க ஒரு தனி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th மார்க் பேஸ் பண்ணி வந்து நமக்கு காலேஜில் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் போகும்போது தனியாக எழுதணும். மணிப்பால் யூனிவர்சிட்டி அந்த மாதிரியெல்லாம் போகும்போது அவங்களுமே வந்து தனியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அப்போ 2015க்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த எல்லா செப்பரேட் இதுலேயுமே ஸ்டேட்லேயுமே வந்துட்டு செப்பரேட் எக்ஸாமினேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து அப்ளிகேஷன் வாங்கும்போது அப்ளிகேஷன் சார்ஜஸ்மே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு உண்டான சிலபஸ்லேயுமே நிறைய டிஃப்ரென்ஸேட் இருந்துச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 1200 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும். ஸோ 1200 மார்க்குக்கு 1100க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து நல்லாவே கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மெடிசன் படிக்கணும்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு அன்றைக்குமே வந்து சீட் கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்து 2015க்கு மேலே நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வருது. ஸோ நீட்னா என்னன்னு பார்க்கலாம். டிசம்பர் 2010ல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும். ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் வந்து பார்க்கும்போது 50 lakhs to 1.5 crores வரைக்குமே வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு டொனேஷன் வந்து அப்போ வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 2013ல் இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சிக்கு கீழே வந்து கொண்டு வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட், அதே மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயமா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டேட்டோட அட்டானமியை வந்து இது பாதிக்குது, அதனால் நம்ம இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 2013 ஜூலையில் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் 2016ல் நம்மளுடைய
மோடியோட கவர்மெண்ட் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணது எங்கே அப்படின்னா மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுடைய மோடியோட கவர்மெண்ட்டில் 2016 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாமினேஷனை திருப்பி கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் மறுபடியும் வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா நான் முதல்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் முதல்ல சுப்ரீம் கோர்ட் மூலிமா இஷ்யூ பண்ணியிருந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரீகால் பண்ணிக்கிறோன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமினேஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் கீழே கொண்டு வராங்க. ஸோ அது மூலிமா சில ஆர்டியன்ஸஸும் அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதுக்கப்புறம் நடந்தது. இதுக்கப்புறமா வந்தது தான் நீட்டு. நீட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு சோலோ எக்ஸாமினேஷனாக ஓவரால் இந்தியாவில் எங்கே மெடிசன் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி 2016 தான் வந்து நமக்கு ஃபைனல் ஆகுது. அதுக்கப்புறம் 2019 நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2019 கீழே புதுசாக ஃபார்ம் ஆன நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கீழே இந்த நீட் எக்ஸாமினேஷனை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷனை இன்றைக்கு வரைக்கும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிஃபோர் நீட் அண்ட் ஆஃப்டர் நீட் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் நீட் வந்து பார்க்கும்போது ஏஐபிஎம்டின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இது வந்து நம்ம எழுத வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நமக்கு தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயாவது ஒரு காலேஜில் நமக்கு சீட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எழுதணும். அன்னைக்கு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மை கிளாஸ்மேட்ஸ் ஆல்சோ, ஸோ என் கூட 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நிறையா பேர் வந்து இதை ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டுமே வந்து அதிகம். ஸோ டோட்டலாக ஒரு 3 ஸ்டேட்டு 4 ஸ்டேட்டில் நம்ம போடுறோம், ஒட்டுக்கா ஒரு 3 ஸ்டேட் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்லாம் வரும்போது அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 50K ரேஞ்சில் வந்து அன்னைக்கே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. அதே மாதிரி வந்து மார்க்கு கம்மியாக வாங்கி நல்ல ஓரளவுக்கு ரிச் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேமெண்ட் வந்து டொனேஷன் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் சீட் செக்யூர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்னால 12th மார்க் ரெடியூஸ் ஆகி அந்த எதிர்பார்த்தா 1000 மார்க்குக்கு மேலே வாங்க முடியாமல் இந்த மெடிக்கல் அப்படின்னு சொல்லி இந்த மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாமல் மெடிசன் படிக்க முடியாமல் அந்த கனவை அங்கேயே விட்டுட்டு அடுத்து இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி போன ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 12th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அன்னைக்கு சீட்ஸ் வந்துட்டு நம்மளால் செக்யூர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ ஆஃப்டர் நீட் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆஃப்டர் நீட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்துட்டு இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஒன்று தான் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதிட்டு இதில் வரக்கூடிய ரேங்கிங் பேஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நம்ம எந்த மெடிக்கல் காலேஜில் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லையுமே 50% வந்து ஆல் இந்தியா கோட்டாவும் அதே மாதிரி 85% வந்து ஸ்டேட் கோட்டாவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் ஃபீஸுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாமினல் ஃபீஸுன்னு சொல்லி அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால அன்வான்டாக நிறைய லேக்ஸில் வந்துட்டு நம்ம டொனேஷன் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரியே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஈஸியாக வந்து பணம் கொடுத்தோம்னா நமக்கு சீட்டு கிடச்சிது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நீட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் சீட்டு. அதே மாதிரி அன்றைக்கி 12th மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th வந்து அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா பிசிபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதோட 3 மார்க்கையும் நம்ம சேர்த்தி ஸோ ஓவராலாக எவ்வளோ மார்க்குக்கு எடுத்திருக்கோமோ அதை டிவைட் பண்ணி வரக்கூடிய பர்சன்டேஜில் எபோவ் 50% இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஜென்ரல் கோட்டாலே நமக்கு நீட்டுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஸோ இது ஒன்றும் எஸ்சி, ஓபிசி, எஸ்டி அந்த மாதிரிலாம் போகும்போது 40% வந்து 12th மார்க் இருக்குது அப்படின்னா அதுவே எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th மார்க் எப்படி இருந்தாலும் ஓகே, நீட்டில் ஒரு அட்டெம்ப்டில் கிடைக்கலினாலும் இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து சீட் கிடைக்கிறதும் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். பட் ஏன் வந்து நீட்டை ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். நீட்னால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஏழை குழந்தைகள்லேருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்க கூட இப்போ மெடிக்கல் சீட்டை வந்து ஈஸியாக வந்து செக்யூர் பண்ணிட முடியும். அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வித்தவுட் டொனேஷன். அப்படி இருக்கும்போது ஏன் மக்கள் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷனை இப்போ எதிர்த்துட்ருக்காங்க? 5 ரீசன் காரணம். 1, லாங்குவேஜ். ஸோ நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய நிறைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இல்லாமல் இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாமினேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுடைய மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் பேப்பரில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கொஷின் கொடுக்கும்போது அதுலேயே நிறைய ட்ரிக்கியாக தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய கம்பிடன்சி பேஸ்டும் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க புரிஞ்சுட்டு அதை வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ண நிறைய ஸ்டேட் போர்டு மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளால் இன்றைக்கும் முடியறதில்லை அப்படிங்கிறத உண்மை. அடுத்து செகண்ட் ரீசன் வந்து பார்த்தோன்னா அதோட சிலபஸ். ஸோ இப்போ சிபிஎஸ்சி போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ். அதனால் அவங்களால ஓரளவுக்கு ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்க முடியுது. பட் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 12th வரைக்கும் படிக்கக்கூடிய சிலபஸ் வேறு. ஸோ அவங்களால டக்குன்னு இந்த என்சிஆர்டி சிலபஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி படித்து உடனே எழுதி அந்த ஸ்கோரை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியறதில்ல. அடுத்து 3வது விஷயம் சொல்லி பார்த்தோன்னா கோச்சிங். ஸோ இப்போ கோச்சிங் சென்டர் போகக்கூடிய நிறையா பேர் வந்துட்டு ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பட் கோச்சிங் சென்டர் இன்றைக்கும் நிறைய பேரால் போக முடியல. ஏன்னா கோச்சிங் சென்டரோட ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 2 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் கோச்சிங் சென்டரில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அடுத்து 4வது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயமே இந்த விஷயம்தான். அது என்னென்னா பேப்பர் லீக் அப்படிங்கிறது இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 5 தடவை இந்த மாதிரி பேப்பர் லீக் வந்து நடந்திருக்கு. ஸோ திருப்பி பேப்பர் லீக் ஆகி அந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகி திருப்பி ஒரு ரீடெஸ்ட் வந்து அதனால் சஃபர் ஆகக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால் சஃபர் ஆகக்கூடிய பிள்ளைகளோட பேரண்ட்ஸுமே இந்த எக்ஸாமினேஷனை இப்போ எதிர்த்துட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக டார்கெட் பண்ணுறதே எதுக்குன்னா இந்த பேப்பர் லீக்கு தான். ஸோ பேப்பர் லீக்கில் வந்து பார்த்தோன்னா 2015 ஏஐபிஎம்டி எக்ஸாமினேஷனோட பேப்பர் வந்து லீக் ஆகுது. ஸோ இது எப்படி லீக் ஆகுது அப்படின்னா ப்ளூடூத் டிவைசஸ் மூலியமாகவும் அதே மாதிரி சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் மூலியமாகவும் வந்து லீக் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 நீட் பேஸ் 2 அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பருமே வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு திருப்பியும் இன்னொரு ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அடுத்து 3ஆவதாக வந்து 2021 நீட் பிஜியோட கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னா இன்வெலிகேட்டர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி பேக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து சால்வர்ஸ் கேங்குக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சால்வர்ஸ் கேங் உடனே அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த கொஷின் பேப்பர் அப்பயே சர்க்குலேட் ஆக ஆரம்பித்ததுனால அந்த எக்ஸாமினேஷன் பேப்பருமே வந்து லீக் ஆகிருந்துச்சு. ஸோ என்டிஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சிஸ்டம் லீக் கிடையாது, அவங்க லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 2024 வந்து கொஷின் பேப்பர் வந்து அகெயின் லீக் ஆகுது. ஸோ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் மூலிமா வந்து ஆன்லைன் மூலிமா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலிமா வந்து கொஷின் பேப்பரை வந்து லீக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பீகார் அதே மாதிரி ஹன்சர்பாக்னு சொல்லக்கூடிய இந்த பிளேசஸில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதோடைய சில கொஷின் பேப்பர்ஸை வந்து எரிச்சதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சேஃபாக ட்ரங்க்கில் வச்சுருந்த கொஷின் பேப்பருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பீகார்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருந்த பிளேஸ்லேருந்து கொஷின் பேப்பரை எடுத்து அதை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட காப்பீஸை சர்க்குலேட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பரே வந்து எரிச்சிருக்காங்க. இப்போ அது எரியாமல் அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நடந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம்னா 720 out of 720 கிட்டத்தட்ட ஒரு 62 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்துச்சு. அப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ரீடெஸ்ட் கொடுக்கலாம், பட் வந்துட்டு யாரெல்லாம் மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. அடுத்து எகெயின் இப்போ 2026 வந்து கொஷின் பேப்பர் வந்து நமக்கு மறுபடியும் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் எப்படி லீக் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மூலிமா வந்து இதாகிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து டோட்டலாகவே வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து இதோட வந்து ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் வந்துடும். ஸோ ரீசெண்டாக இப்போ கேன்சலான எக்ஸாமினேஷன்லையுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அழுதே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த எக்ஸாமினேஷன் அட்டெம்ப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து
671 வந்துச்சு, 670 வந்துச்சு, கண்டிப்பாக சீட் வந்துடும் ரொம்ப இதாக இருந்தேன். ஆனால் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த நீட்டை எதிர்க்கிறதுக்கு மிக முக்கிய காரணங்களாக இன்றைக்கி இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு வந்து நீட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது? ஸோ உள்ளே போகும்போதே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ட்ரெஸ்ஸில் இருந்து அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்து ஒரு துப்பட்டா போட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு சில இடத்துலலாம் வந்து இன்னோவேர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சானிட்ரி பேடு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டை உள்ளே அனுப்புகிறாங்க. பட் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி லீக் ஆகுது அப்படிங்கிறது தான் பீப்புளோட இன்றைக்கி மிகப்பெரிய கொஸ்டினுமே, என்னோட கொஸ்டினுமே. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன கேங் கிடையாது, ஒரு பெரிய கேங்கே இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸியஸ்டான விஷயமும் கிடையாது. ஸோ அதனால தான் ஓவராலாக இந்த கேங்கெல்லாம் மீறி இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் வின் பண்ணி போய் மெடிக்கல் சீட் செக்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பீப்புள் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் மேஜராக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோச்சிங் சென்டர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய சில நடத்தக்கூடிய பர்சன்ஸு, ஸோ அவங்க அதே மாதிரி சூப்ரிடென்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸு அவங்களோட டச்சப் இருக்கிறதாவும், ஸோ அவங்க மூலியமாக இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. ஸோ அதுக்கு நிறைய பணம் கொடுத்து கொஷின் பேப்பர் வாங்குறாங்க. கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேர் போட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டு இத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு சொல்லணும், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் ஒர்க் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை பிளாக்ல சேல் பண்ணும்போது நிறைய காசு வருதுன்னு சொல்லி ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸே வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் கொஷின் பேப்பர் லீக் ஆகாமல் இருந்தால் தான் பசங்க படித்து எழுதுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உள்ளுக்குள்ளே பசங்களை அனுப்புகிறோம், ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட பிள்ளைங்களை உள்ள வர்றது கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பரை செக்யூர் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அந்த விதிமுறைகள் அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூமே நடந்துகிட்ருக்கு. ஸோ நாம் நீட் எதிர்த்து போராடக்கூடாது. என்னையை கேட்டால் நம்ம நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்கள எதிர்த்து தான் நம்ம போராட்டம் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இது வரைக்கும் வந்து நீட் எக்ஸாமினேஷன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, யார் இம்போஸ் பண்ணாங்க, ஸோ நீட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, நீட் வந்ததுக்கப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்குது, நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நான் எஜுகேஷன் மாஃபியான்னு சொல்லியிருப்பேன். அதாவது கோச்சிங் சென்டர்ஸ். இப்போ இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டைப் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேஇஇ நீட் ப்ரிப்ரேஷனுக்காகவே வந்துட்டு ஸ்டார்டிங் 6th இருந்தே வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து போட்டு கிளாஸ்லேயே எடுக்கிறாங்க. இதில் ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஓனாக வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸோட புக்லெட்டு அவங்களுடைய மெட்டீரியல் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அடுத்து 11th 12th படிக்கும்போதே இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா இந்த மாதிரி நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் சென்டர்ஸ் எடுத்துட்டோம்னா இப்போ 9th வந்து நீட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய ஃபீஸ் எல்லாம் நம்ம விசாரிக்கும் போது வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு சொல்லி டிஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கோச்சிங் சென்டரை பொறுத்து டிஃபர் ஆகும். அடுத்து இதுலேயுமே வந்து இப்போ நிறைய டம்மி ஸ்கூல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. டம்மி ஸ்கூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் +1 +2 படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸோடு வந்து இன்டகிரேட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் வந்து இன்சைட் கிளாஸ் ரூம் கொடுப்பாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி 11th and 12th நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதையும் படிப்பீங்க, அதே மாதிரி இதையும் படிப்பீங்க. அந்த மாதிரியும் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இதுக்கு ஒரு 4 பீரியட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு 4 பீரியட் அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாதிக்காது. ஏன் அப்படின்னா நீட் அவங்க என்ன வந்து நீட்டுக்கு படிக்க போகிறாங்களோ அதே தான் 11th 12thலையும் படிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கரிக்குலம் வைஸ் எந்த இஷ்யூவும் வராது. அதனால் நிறையா பேர் வந்து இதை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில டம்மி ஸ்கூல்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாகவே ஒரு ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டாங்க வித் ஹாஸ்டலோட. கேட்டால் நீட் கோச்சிங் சென்டர்ஸு. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீட் அண்ட் ஜேஇக்கு வந்து செப்பரேட்டாக கோச்சிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பிள்ளைங்க வந்து 12 to 14 hours per day படிக்கணும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் வசதியோடு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 lakhs per annum அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பிள்ளைங்க இதில் போய் சேர்ந்து
பாதியில் படிக்க முடியாமல் அந்த பிள்ளைங்களும் இருக்காங்க, படிச்சுமே மார்க் வராமல் போன பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இன்னொன்று, சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ஸ்டேட் போர்டில் படித்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண நிறைய மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களும் இருக்காங்க. அதே சமயம் இதையே திருப்பி திருப்பி 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுமே சிபிஎஸ்சியில் 11th and 12th முடிச்சுமே திருப்பியும் ரிப்பீட்டர்ஸாக இருந்துமே இன்னும் கிளியர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க, ஆஸ்பிரண்ட்ஸுமே இருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாஃபியான்னு சொன்னோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோச்சிங் சென்டரில் படித்தா மட்டும்தான் நீட்டை கிளியர் பண்ண முடியும்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலும் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட தான் போகுது. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து மார்க் வாங்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. ஸோ இதில் எனக்குமே வந்து சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கிறதுனால தான் வந்துட்டு பீப்புள் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க. அடுத்து, நான் நீட்டு வந்து இங்கே எழுதி டாக்டருக்கு படிக்கலை, நான் வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான இதுதான் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 2.4 மில்லியன் பீப்புள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு எழுதுகிறாங்க ஆவரேஜாக. இந்த 2.4 மில்லியன் பீப்புளும் எதுக்கு போட்டி போடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55,000 சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்குது. இந்த 55,000 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்காக வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இதில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி போயிட்டோன்னா, இப்போ ஒரு சில காலேஜஸில் 10 lakh per annum, அதே மாதிரி ஒரு சில காலேஜில் 25 lakh per annum டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறது. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு, நோட் ஃபீஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் தனியாக வந்துடும். லேப் ஃபீஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 10 lakh வருது அப்படிங்கும்போது யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு சில முக்கியமான தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35 lakhs per annum வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களால் வந்து கண்டிப்பாக அந்த 55,000 சீட்டுக்கு தான் வந்து போட்டி போட முடியும். ஸோ இதுலேயுமே ஒரு சில மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நீட் எழுதி நமக்கு ஸ்கோரில் அந்த மார்க் வரல, நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் ரேங்க்கில் கிடைக்கலன்னா ஃபாரின் காலேஜஸில் போய் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நிறைய, கனடா அந்த மாதிரி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து இப்போ ஓப்பன்டாக இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டிங்கன்னா இந்த நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணியே நீங்கள் அங்கே என்ட்ரன்ஸ் எழுத தேவையில்லைன்னு ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மெடிக்கல் காலேஜ் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, இந்தியா விட்டு வெளியே போனாலும் இப்போ நீட் தேவைப்படுது. அதே மாதிரி இந்தியா விட்டு வெளியே போய் நீங்கள் எங்கே எம்பிபிஎஸ் படித்தாலும் நீங்கள் இங்கே நீட்டு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆஃப்டர் எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ண அலவுடு பண்ணுவோன்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட்டு அண்ட் மெடிக்கல் காலேஜ் அவங்களுமே மெடிக்கல் கமிஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம மெடிக்கலில், அதாவது நீட் எக்ஸாமினேஷன் இங்கே நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது, அதுலேருந்து குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது இப்போ வந்து கம்பல்சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நீட்டு படிக்கலை, நான் வந்து ஃபாரின்லேயே போய் நீட் படிச்சிட்டேன், எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் வந்து ஃபாரின்லேயே போய் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், பிஜியும் வந்து அங்கேயே முடிச்சிட்டேன், இப்போ நான் இங்கே வந்தால் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வரும்போது அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ இது நெக்ஸ்ட்டுனா நீட் பிஜி ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுதி அதை கிளியர் பண்ணி ஆகணும். நீட்டுக்கே வந்து நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டை விட பயங்கரமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அந்த நெக்ஸ்ட்டு. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நீட் பிஜி பண்ணணுன்னாலும் நீட் பிஜி நெக்ஸ்ட் ரெண்டுமே வந்து கம்பைண்டாக அடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய அதில் இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த நம்ம பண்ணால் மட்டும்தான், நீட் பிஜி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்து வந்து எம்டி அந்த மாதிரி பிஜி கோர்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு நீட் யூஜியில் மட்டும் இல்லை, நீட் பிஜிலையுமே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீட் யூஜி அளவுக்கு அதில் வந்து கொஷின் பேப்பர் அந்த மாதிரி நிறைய இது கிடையாது. ஏன்னா எல்லா இதுவுமே எங்கே இருக்குன்னா நீட் யூஜி படிக்கக்கூடிய இந்த ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கனால எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் இதையே இது பண்ணிகிட்டு இருக்கனால, ஸோ எல்லா பீப்புளும் இதுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நீட் பிஜியோட கொஸ்டின் பேப்பர் அந்தளவுக்கு லீக் ஆகுறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் எந்த கண்ட்ரியில் நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் என்ன படிச்சுட்டு வந்தாலும் திருப்பி நம்ம இங்கே வந்து மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் எழுதினா மட்டும்தான் நமக்கு இங்கே லைசன்ஸ் கிடைக்கும், நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ, இப்ப இந்த நீட் எக்ஸாமினேஷன் பத்தி பேசும்போது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வச்ச கொஸ்டின் என்னன்னா, ஸோ நீட் வந்து இவ்ளோ நல்லாருக்கு, இவ்ளோ பெனிஃபிட்டா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் நீட்ல ஏன் இத்தன லேக்ஸ் பீப்பிள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க? ஏன் இவ்ளோ பேர் குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீட்ல ஏன் வந்து நெறைய பீப்பிள் வந்து ஃபெயில் ஆகுறாங்க? நெறைய பேர் ஏன் குவாலிஃபை ஆகுறதில்ல? அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்க்கும்போது நான் முதல்லயே சொன்ன மாரி லாங்குவேஜ் பேரியர். 2வது விஷயம் வந்து அவங்களுடைய சிலபஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியேட் 2மே இருக்கு. அடுத்து 3வதா வந்து பார்த்தோம்னா, அவங்க 1 மினிட் லேட்டா உள்ள போனாலும், அவங்களால உள்ள போயி எக்ஸாமினேஷன் எழுத அலோவ் பண்றதில்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது நெறைய பேர் வந்து எக்ஸாமினேஷன்ல அப்பியர் ஆக முடியாம, ஸோ அந்த வருஷம் அவங்களுக்கு லாஸ் ஆயிருது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள போறதுக்குள்ளயே அவங்கள செக் பண்றோம்ன்னு சொல்லி, அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் ஸ்டூடண்ட்ட உள்ள அனுப்புறோம். ஸோ அதுவே ஒரு பேட் டேவா தான் இருக்கும் உங்களுக்கு பாதி பேத்துக்கு. நெறைய பேர் அந்த எக்ஸாம் சென்டர கண்டுபிடிச்சு வர்றது, ஒரு சிலருக்கு எக்ஸாம் சென்டர் இது இல்ல, இன்னொன்னு ஒரே மாரி நேம்ல இருக்கக்கூடிய வேற சென்டர் இந்த மாரிலாம் சொல்ட்டாங்கன்னா, ஸோ அந்த இடத்துலயும் பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுறாங்க. அவங்களுடைய அந்த மென்டல் வந்து அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, அவங்களால வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டா எக்ஸாமினேஷன் வந்து எழுத முடியறதில்ல. ஸோ அதுவுமே ஒரு ரீசனா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்டின்னா, பசங்க எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாமினேஷன் எழுதும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்லிங்கு இதுலயுமே வந்து நெறைய பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாயிருது. அடுத்து கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தோம்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 180 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு ஆவரேஜா ஒரு 50 செகண்ட் தான் டைம் கிடைக்குது. ஸோ இந்த 50 செகண்ட்ஸ்ல அவங்க எல்லா கொஸ்டினும் ஒரு கொஸ்டினுக்கு 50 செகண்ட்ஸ்ங்கும்போது, இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, நமக்கு பிசிக்ஸ்ல நல்ல ஒரு எலாபரேட் கொஸ்டினா இருக்கும். ஸோ அத வந்து நல்லா வந்து கால்குலேஷன் போட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதுற மாரி இருக்கும். அதுக்கு அந்த 50 செகண்ட் வந்து பத்தாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பயாலஜி ஓரியன்டடா ஒரு கொஸ்டின் எடுத்தா கூட அசெஷன் நெறைய இருக்கும். ஸோ அத வந்து நம்ம ரொம்ப திங்க் பண்ணி, ஒரு தடவைக்கு 10 தடவ திங்க் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் வந்து 50 செகண்ட்ஸ்ல வந்து அப்படியே டக்குன்னு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போயிற முடியாது. ஸோ இந்த மாரி ரீசன்ஸ்னாலயுமே வந்து மார்க் தெரிஞ்ச கேள்வியவே நெறையா பிள்ளைங்க விட்டுட்டு வராங்க. டைம் பத்தல, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மென்டல் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறதுனால, அவங்களால ஃபுல்லி ஃபோக்கஸ்டா வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுத முடியறதில்ல. இதனால தான் நெறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம 2.4 மில்லியன்ல வந்து இவங்க 1.2 தான் செலக்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது மிச்சம் இருக்க 1.2 மில்லியன் என்ன பண்ணுவாங்க? டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவுமே நமக்கு ஒரு பெரிய இதா குடுத்துட்டுருக்கு. அதனால தான் நெறைய பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதுனாலும், அவங்களால வந்துட்டு ஃபுல்லி வந்து குவாலிஃபை ஆகி சீட் வாங்க முடியறதில்லன்னு ரொம்ப இதா இருக்காங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த நீட்ல வந்து ஃப்ரெஷர்ஸ விட ரிப்பீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சீட் செக்யூர் பண்ணிடுறாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய ஸ்கோர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், கிட்டத்தட்ட வந்து இப்ப 12த்த முடிச்சுட்டாங்கன்னா, ரிப்பீட்டிங் அடுத்த வருஷம் போய் எழுதும்போது, அந்த 1 இயர் வந்து ஒரு 12 டூ 14 ஹவர்ஸ் கன்டினியூஸா வந்து படிக்கிறாங்க. நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணி, அந்த எக்ஸாமினேஷன போய் அவங்க அட்டெண்ட் பண்ணும்போது, கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் டெஸ்ட்டாவது வந்து அந்த இயர வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு 2வது வருஷம் ரிப்பீட்டர், 3வது வருஷம் ரிப்பீட்டருங்கும்போது, அவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து இன்னும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீட்ல நெறைய பேர் வந்து செக்யூர் பண்றதுக்கான ரீசன் வந்து ஒண்ணு மார்க் டெஸ்ட்டு, இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ பீப்பிள் வந்து இந்த நீட்ட எதிர்க்கிறதுக்கு இந்த மாரி ஒரு 12 ஹார்ஸ் டூ 14 ஹவர்ஸ் பர்த்டே, வெட்டிங் டேன்னு சொல்லி வீட்ல இருக்கக்கூடிய மேரேஜு, ஒரு சின்ன ஃபங்ஷன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிப்பு, படிப்பு, படிப்புன்னே இருந்து ஒரு எக்ஸாமினேஷன போய் எழுதி இந்த வருஷம் எனக்கு எப்படியும் கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இருக்கும்போது, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கலைன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கும். அதனால தான் இந்த நீட்டே வேணான்னு சொல்லி நெறைய பேர் வந்து இன்னைக்கு புரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, ஆஸ் மை ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் கேட்டா, இவங்க வந்து நீட் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கட்டும். பட் இதில நடக்கக்கூடிய அந்த மெத்தட வந்து மாத்துங்க. இப்ப சைனாலலாம் பார்த்தா ஒரு எக்ஸாமினேஷனுக்கு என்டயர் நேஷனுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, அந்த பசங்க படிக்கணும்னு அந்த எக்ஸாமினேஷன் டைம் அப்ப ஒரு ஹாரன் கூட ரோட்ல எழுப்பாம, அதே மாரி போலீஸ்லருந்து, லோக்கல் சப்போர்ட்டர்ஸ்லேருந்து அந்த பசங்க போய் அந்த சென்டருக்கு கரெக்ட்டா போயிரணுங்கிறதுலருந்து, ஸோ உள்ள கரெக்ட்டா அந்த டைம்க்கு ரீச் ஆயிரணும். அவங்க அந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுலருந்து, ஸோ அந்த மாரி நெறைய வந்து எஃபோர்ட் போடுறாங்க. அங்கேயும் அதே மாரி அந்த டெஸ்ட் எழுதுனா மட்டும் தான் அவங்களுக்கு.
ஸோ, இங்க அந்த மாரி நம்மளும் எந்த சப்போர்ட்டும் பண்றதில்ல அப்படிங்கும்போதும், கவர்மெண்ட்டும் எந்த சப்போர்ட்டும் பண்ணலைன்னா, பசங்க ரொம்ப கஷ்டம். ஸோ, அங்க இருக்கக்கூடிய அதே சேம் மெத்தட்ல இங்கேயுமே வந்து அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்லாம் கொண்டு வந்து, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப செக்யூர் பண்ணி, பசங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டு பீப்பிள்ட்ட இருந்தும், கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் கிடைக்குதுன்னா, ஸோ இந்த நீட் இல்ல, இத விட நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான இது குடுத்தீங்கனாலும், அத வந்து ஈஸியா நம்ம பசங்க வந்து அச்சீவ் பண்ணிருவாங்க. அவங்களால பண்ண முடியும். அதே மாரி இந்த சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது, நீட்டுக்கு உண்டான அந்த சேம் என்சிஇஆர்டி சிலபஸ், ஸோ ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லாம் டிஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, இதுக்கு ஏதாவது தனியா ஒரு சிலபஸ்ஸு அந்த மாரி கொண்டு வந்தாங்கன்னா, இன்னும் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இந்த மாரி கொஸ்டின் பேப்பரா வைக்காம 1 மார்க் தான் வைக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா வச்சீங்க அப்படின்னா, இது இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த டைம் மட்டும் தான் வரும். ஸோ பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுங்கிற ரிலாக்ஸ் இல்லாம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரியும் வந்து கொண்டு வரலாம். இந்த மாரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஃபைனலி நீட் வந்து நல்லபடியா எழுதி முடிச்சு, ஸ்கோர் வந்து செக்யூர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறவங்களுக்காக, ஸோ நீங்க வந்து இந்த தடவ நீட் வந்து குவாலிஃபை ஆகி சீட் வந்து செக்யூர் பண்ணிட்டீங்க. எம்பிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து உங்களுடைய மேரத்தான் ட்ரிப்ல என்ட்ரி டிக்கெட் தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா 10 வருஷம் வந்து மேரத்தான் ஓடியே ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி பேரண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பசங்க கண்டிப்பா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு எம்பிபிஎஸ் மட்டும் பத்தாது. எம்டியுமே பத்தாது. இன்னொரு 5 வருஷம் ஆச்சுன்னா எம்டியுமே இன்னைக்கே எம்டி பத்தல. டிஎம் அது வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பசங்க கண்டிப்பா வந்து டிஎம் பண்ணியே ஆகணும், ஃபெல்லோஷிப் பண்ணியே ஆகணும். அந்த மாரி நெறைய வந்துரும். அவங்க 5½ வருஷம் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணி ஆகணும். இது வந்து நெறைய இடத்துல வந்து 1 to 4 இயர் பாண்ட்ல இருக்கு. ஸோ அந்த டைம் அவங்க முடிக்கணும். அதுக்கப்புறம் நீட் பிஜி படிக்கணும். நீட் பிஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க திருப்பியும் எம்டி ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஎம் வந்து அவங்க போய் இது பண்ணணும். அதுக்கிடையில அவங்க திருப்பியும் ஒர்க் பண்ணணும். ஸோ திருப்பியும் டிஎம் ஜாயின் பண்ணணும். அங்க ஒரு 3 வருஷம். ஸோ டோட்டலி வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அவங்களுடைய லைஃப் வந்து இந்த ஸ்டடி மேரத்தான்லேயே ஓடிரும். அதனால உங்களுடைய பசங்க நீட் எம்பிபிஎஸ் படிச்சே ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன். தமிழ்நாட்ல ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா ஒரு 10,000 எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளிய வராங்க. ஸோ அதில ஆவரேஜா பார்த்தோம்னா, ஒரு 1000 பேர் தான் வந்து பிஜி ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு படிக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1000 பிஜி தான் வெளிய வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பக்கம் திரும்புனாலும் நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் டாக்டர்ஸ் கிட்டயே பேசும்போது சொல்றது அதுதான். ஸோ ரொம்ப பொறுமையா இருக்கணும். நெறையா கத்துக்கணும். இதில நெனச்ச மாரிலாம் ஏர்ன் பண்ணிற முடியாது. ஸோ ஸ்டைஃபண்டே வந்து பார்த்தோம்னா, அந்த இன்டர்ன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ஒரு 10,000 to 15,000 ரேஞ்சில தான் கிடைக்குது. ஸோ அந்த மாரி நெறையா இருக்கு. உங்க பசங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல கரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த தடவை நீட் எக்ஸாமினேஷன் எழுத போற எல்லாத்துக்கும் அதே மாரியே போன தடவை நீட் எக்ஸாமினேஷன் எழுதி அதில சீட் செக்யூர் பண்ணவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ சீட் உங்களால செக்யூர் பண்ண முடியலைன்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீட் எக்ஸாமினேஷனை கண்மூடித்தனமா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன்னா என்ன? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு? இப்போ என்ன நடக்குது? ஸோ அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது? இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ நீங்கள் நீட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டியது நீட் எக்ஸாமினேஷன் இல்ல. ஸோ அந்த நீட் எக்ஸாமினேஷனுடைய வே ஆஃப் மெத்தட். ஸோ அதுதான் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்லாம் வரக்கூடாது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுல ப்ராப்பர் ரூல்ஸ் இருக்கணும். அதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். நிறைய பேர் வந்து நல்லா படித்து நல்லபடியாக வந்து செக்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கனாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட கோரிக்கைகள். உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் அதிருப்தியோ அல்லது நான் சொன்னதில் ஆமோதிப்போ இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.